நீர் பேசினால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மரித்தவர் உயிரோடு எழுப்புவார். நீர் பேசினால் கல்லான இருதயங்கள் சதையாய் மாறும். நீர் பேசினால் அற்புதங்கள் நடக்கும். சப்பான இணங்கி நடப்பார். உங்களுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறதா? ஆகவே கர்த்தர் எங்களோடு ஒரு இடைவெளியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அவர்கள் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த முதல் நாளிலும் அனைவரை காணமானால் திரும்பி வருவாங்க. 2 பேர் தான் வந்திருக்காங்க. 10 பேர் குடும்பங்கள் 2 பேர் வந்தா என்ன ஆகுது? ஒழுங்கா நாளைக்கு எல்லாரும் வந்து சேரும். பிள்ளைங்களோடு குடும்பத்தோடு நாளைக்கு எல்லாரும் வந்து யார் கர்த்தரை தேடுறாங்களோ கர்த்தர் அவங்களை 1000 மடங்கு தேவன் ஆசீர்வதிப்பார். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, இப்ப கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவார். கைகளை மேல உயர்த்தி அப்படியே ஒரு அபிமட்டம் பாடிக்கொண்டு இருக்கும்போது பஸ் பெட்ரோஸ் இன்னும் வருவாங்க. இன்னைக்கு சீடர்கள் வந்திருக்கிறார்கள் வசனத்தை கேட்பதற்கு. ஸோ அவங்களும் ஒரு ஆத்மா நினைச்சு ஆத்மா வெறும் நம்ம ஆத்மா பாரம் அப்படின்னு பேசக்கூடாது. அந்த ஆத்மா பாரம் நமக்குள்ள செயல்படும். ஒரு உண்மையான ஆத்மா பாரம் இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி அவங்க எல்லாரும் ஜோபனம் என்னோட உண்மை துதிக்கு ஜீவனுள்ள எல்லாம் சொல்ல பாருங்க. உண்மை துதிக்கு ஜீவனுள்ள கவி போடுங்க பாடி போடுங்க எல்லாம் சொல்லுங்க. உண்மை துதிக்கு ஜீவனுள்ள எல்லாரும்
இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த சகல நோவுகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த பலவிதமான அடைப்புகள் எல்லாம் இந்த வருஷத்தின் முதல் இருப்பதில் கூட்டத்தில் ஆவியானவரோடு கூட சொன்ன ஒரு வார்த்தை தான், எந்த அளவுக்கு என் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அந்த அளவுக்கு நான் அந்த பிள்ளைகளுக்காக தடைகளை உடைத்துக் கொண்டே இருப்பேன். The more they pray, the more they seek me. நான் அந்த அளவுக்கு தடைகளை உடைக்க போகிறேன். இந்த இரவலை எதிர பிள்ளைகள் எவனை கதறிகளை கூப்பிடுகிறார்களோ, எந்த அளவுக்கு பிள்ளைகள் பிரார்த்தனை செய்கிறார்கள், ஜெபிக்கிறார்களோ, நான் கட்டாயமாகவே 2025 போடல 2026 இந்த பிள்ளைகள் தஞ்சமாகவே நான் இருப்பேன். நான் மகிமையின் கேடகமாக, அற்புதத்தின் முதல் மகிமையாக நான் பிள்ளைகளோடு இருப்பேன் என்று பரிசுத்தர் வாக்குப்படுகிறார். நம்பிக்கையுள்ள கைகளை தட்டி கண்கள் மூடி கண்கள் வார்த்தைக்கு போர் முன்பதாக எல்லாரும் தேங்க்யூ.
உம்முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உம்மருகில் எப்பொழுதும் நித்திய பேரின்பம் உண்டு. உம்முன்னே செய்து சொல்லுங்க. உம்முன்னே எனக்கு கையை தட்டி ஆண்டவர் சொல்றது
ஏமாத்தினாங்க. அவங்களும் சட்டம் பண்ண சொன்னாங்க. தேங்க்யூ. கைவிட ஹalleluya சொல்லுங்க பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு மழை எப்படி பெய்யுதுன்னு தெரியும்? How many of you knows how the rain falls? மழை எப்படி பெய்யுது? How does the rain fall? மழை எப்படி தூறுது? How does the rain fall? எத்தனை பேருக்கு தெரியும்? How many of you know? யாருக்கு தெரியும் எப்படி மழை தூறுதுன்னு? Who knows how the rain falls? கீழே தண்ணி இருக்கு, There's water on the ground. வெயில் வருது, There's sun. மழை தண்ணி எல்லாம் மேலே போகுது, And the water goes up like a வானத்துல rainbow. அப்படியே தண்ணி தேங்கி கிடக்குது. And there's water filled with fuel. இந்த மழை எப்படி தூறுது? How does it fall? யாரால சொல்ல முடியும்? டக்குனு சொல்லுங்க. சொந்தமா மழை கொண்டாது. The rain will never fall simply. சொந்தமா மழை ஊற்றில விழுவாது. The rain will never fall simply. பூமிக்கு கிரேவிட்டி மூலம் தண்ணி இழுக்கும். The gravity of the earth will pull. அது இழுக்கும் போதுதான் வானத்தை பிடிச்சு தண்ணி விழுவும். As he falls, gravity full of pulls down the waterfalls. அந்த மாதிரி தான் நீங்க ஜெபிக்க போன ஜெபம். That's all your prayer. ஆசீர்வாதம் சொந்தமா தானா வைக்கிற விழுவாது. You will never simply fall down. நீங்க எவ்வளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ, As you give the force, அப்பதான் அந்த வானம் கிழிஞ்சு வாசனை இறங்கி ஊற்றும். as when the heaven will rent around and pour out the blessing. அதனால நம்ம கை தட்டி ஜெபிக்க 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 சொல்றோம். And there's a reason why I always say clap your hands and pray and pray and pray and pray. ஜெபிக்க 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 தான் ஆண்டவர் வானத்தை தடையை உடைச்சுக்கிட்டே இருக்கிறார். As you begin to pray and pray, God will break the obstacles. முதல் வானம் உடைக்கப்படும், இரண்டாம் வானம் உடைக்கப்படும், மூணாம் வானம் உடைக்கப்படும். The first heaven, second heaven, the third heaven. மூணாம் வானத்துக்கு ராஜாதி ராஜா இறங்கி வந்து And the பேசுவார். King of Glory will come down to speak to you. வானமண்டலத்துக்கு பொல்லாத கிரியைகள் முதல் தடை And உடைக்கப்படும். every yoke of the principality will be broken up. இந்த வானமண்டல பொல்லாத கிரியைகள் தடை எப்படி உடைக்கப்படும்? And how will the obstacles be broken? நம்ம பார்க்கிற இந்த வானம் அந்த தடை எப்படி உடைக்கப்படும்? How will the heaven and the obstacles be broken? நம்ம மேலே ஏறி போய் உடைக்க முடியாது. You cannot go straightly and to break it. ஜெபம் ஆகியமா ஏற்கும் போது As you lift up your prayer higher and higher, ஜெபிக்க 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 as you begin to pray and pray, நம்முடைய ஜெபமானது ஒரு பெரிய ஆயுதம். and our prayer is a great weapon. நம்முடைய ஜெபம் ஒரு ஆயுதம். It's a weapon. இந்த ஆயுதத்தை நம்ம ஏறி ஓங்கி அடிக்கும் போதுதான் As you pull and you throw your weapon, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற மகிமை கர்த்தர் இறங்கி ஊட்ட செய்வார். God will pour out the glory in your life. ஒரு ஆமை சொல்ல மாட்டீங்களா? அப்ப ஜோமன் ஆண்டவருக்கு என்ன தண்டனை சொல்லி ஜோமன் And I say, what should I pray? என்ன தண்டனை பேச போறேன்? What should I speak? அப்படி திடீர்னு பரிசுத்தரங்க சொன்னாங்க, The Spirit of God told me, நீ போய் ஜோமன் you go and pray. ஜனங்களை ஜெபிக்கலை. Ask the people to pray. அடுத்த 4 நாள் இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில மகிமையா கர்த்தர் இறங்கி வர போகிறார். Next 4 days, God is going to do that. சாதாரண அற்புதம் நடக்க போகிறது. Miracles going to take place easily. சாதாரண அற்புதம் நடக்க போகிறது. Miracles going to take place. நம்ம சர்ச்சை நடக்க போகுது. In our church, இப்போல டக்கு அற்புதம் செய்ய போறார். God is going to perform miracle easily. நிறைய அற்புதம் பார்க்க We're போகிறோம். going to see many miracles. சாமியார் ஒரு கட்டாயம் செய்வார். The Spirit of God will do it. கல்லியா சொல்ல மாட்டீங்க. Hallelujah. சொல்லுங்கள. இப்பதான் ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணிட்டு நினைக்கிறேன். You just pray at least 30 minutes. அது கூட சோர்ந்து போயிடுங்க. And you're so tired. ஆனா சில பேர் எல்லாம் பாஸ்டர் 8 மணி ஜோம் பண்றாங்க பசிக்குவாங்க. But some people will say they pray for 8 hours. பாஸ்டர் நைட் ஃபுல்லா ஜோம் பண்றாங்க. Pastor, I pray through all the night. சில பேர் பாஸ்டர் 3 மணி ஜோம் பண்றாங்க. People say they pray for 3 hours. 120 செகண்ட் நாகாலே குடிச்சிட்டு சில So ஏரியா. 120 seconds, some people hold their chest. சில பேர் 160 செகண்ட் தாண்ட கூட அதுக்குள்ள சோர்ந்து போயிடுச்சு. Some people just under 60 seconds they are so tired. சில 30 செகண்ட் கண்ணுல பாருங்க. Some people in 30 seconds they're looking around. ஆனா இது வந்து சொல்லுவாங்க நான் நைட் ஃபுல்லா ஜோம் பண்றேன். The Shiva, they will say that I'll pray through all the night. அள்ளி விட்டா இந்த வருஷம் அள்ளி விடாது. Stop lying this year. உண்மையா இது. Be faithful. உண்மையிலே கிட்ட ஜெபிக்கிறவங்க People who really prays, 120 செகண்ட் நத்திங் அவங்களுக்கு. 120 seconds is nothing. சர்ச்சில் ஒரு நாள் ஜெபம் நத்திங் அவங்களுக்கு. 1 hour is nothing. சட்டா 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 கையை தட்டி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. They can pray well. ஹalleluya வராதா? ராமே சொல்லுங்க. சரி வேகமா ஏசாயா 41ஆம் அதிகாரம். Turn quickly to Isaiah 41. ஆமா நான் பேசுற வார்த்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை. Amen. The word is the record spoke is the word. இதுதான் கர்த்தர் வார்த்தை. The word of the Lord. இதான் சொல்லிருக்காங்க அப்படி பேசிருக்காங்க அப்படி பல யூகம் உங்களுக்கு இருந்தா கருத்துப்பாடு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். If you have different opinion, then praise God. இது நான் பேசுற வார்த்தை தான் கர்த்தர் வார்த்தை. So what I'm going to speak is the word of the Lord. இது கர்த்தர் பேசுவார். May the Lord speak. பாஸ்டர் முதல்ல சொன்னார் கழுதை கொண்டு கர்த்தர் பேசுவார். There's no pastor said God can speak to கூப்பிட you. முன்னாடி கழுதை சொல்லிட்டாருங்க பரவாயில்ல. கழுதை கொண்டு கர்த்தர் பேசுவார். Speak to the
அதனால இன்னைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாரா? God will speak to you. நீங்க கழுதையா பார்க்கலாம், You can look at me as a நீங்க donkey கழுகா பார்க்கலாம், or an eagle நீங்க சிங்கமா கூட or பார்க்கலாம், a lion. நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். Up to you. ஆனால் கர்த்தர் பேசுகிறவர். But God speaks. இந்த கொஞ்ச நாட்களா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். And for this some time I've been observing. ஆவியானவர் நான் நினைக்கிற போல கர்த்தர் பேசுறது அல்ல. God don't speak in a way that you are expecting. ஆண்டவராகிய தேவன் நான் நினையாத காரியங்களை கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Ridiculous. In a way which we cannot imagine. வித்தியாசமாய் ஆவியானவர் பேசிக் In a கொண்டிருக்கிறார். different way that God has been speaking. ஆண்டவர் திடீர்னு காதுல பேசுறார். And suddenly God speaks through our ears. சிறந்த ஆண்டவர் தன்னுடைய லைஃப்ல அனைத்திடத்திலும் கர்த்தர் காரியம் செய்கிறார். God does something in our life. ஆண்டவர் சகாக்கள் வித்தியாசமாய் கர்த்தர் செய்கிறார். Sometimes God prophesies. ராணி சொல்லுங்க பார்ப்போம். சமீப நாட்களில் இப்படிதான் சர்ச்சில் ஒரு வேலை நடந்துட்டு இருந்தது. And recently a work was going on in our church. அப்ப அந்த வேலை எல்லாம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. After everyone left, எல்லாரும் வீட்டுக்கு போன பிற்பாடு நம்ம வீட்டுல இருந்த எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. even my family, everyone left. அப்ப திடீர்னு பரிசுத்தாவியானவர் சொன்னாரு, இல்ல நீ கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொன்னார். Actually, the Spirit of God said, just wait a moment. எனக்கு ஏன் அவர்கிட்ட நிக்க சொல்ல எனக்கு தெரியல, காரணம் தெரியல. I don't understand why God asked me to wait. அப்ப எல்லாரும் வீட்டுல சேர்த்து பாதி கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. Half of the church have gone. ஆனா என் மனசு அவங்க கொஞ்ச நேரம் இரு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. The Spirit of God told me to wait. அப்ப நான் கொஞ்ச நாள் என்ன சொல்லிச்சு, நீங்க முதல்ல போங்க, நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். And I told my family, you go first, I will leave when the 10 minutes starts. சில பேருக்கு சர்ச் முடிஞ்சோட வீட்டுக்கு போன ஆசைப்படுவாங்க. Some people want to leave right after the church. நான் எப்பவும் அப்படி இருக்க கூடாது. I always say, don't do that. சர்ச் முடிஞ்சோட 5 நிமிஷம் உட்கார்ந்து தேவசம் நம்ம போக வேண்டியது. And spend at least 5 minutes before you leave. ஏன்னா எல்லா இடத்துலயும் உட்கார்ந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுவோம். Most of the time we waste more time. நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. சர்ச்சில் இருந்தா ஆசீர்வாதம் உண்டாகும். The promise of God has blessing. அப்ப ஆண்டவர் சொன்னார், ஒரு 5 நிமிஷம் சும்மா 10 நிமிஷம் வெயிட் பண்ணிருப்பேன். Say, I waited 10 minutes. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, God, நான் போகாதனால ஒரே ஒரு சண்டை முடியும், ஒரு சண்டை ஆண்டவர் கிருபையாக அந்த சண்டைகளை கண்டுதார். but because I stayed over, there should be a great argument, but God helped to solve the problem. திடீர்னு சர்ச்சில் வாசல் ரெண்டு அம்மாவுக்கு பயங்கர வாக்குவாதம் வாய் சண்டை. And suddenly a lady had an argument. ரெண்டு பேரும் நல்ல நிறைய சண்டையை போல இருப்பாங்க. Both of them used to be very close. எனக்கு திடீர்னு ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு. And suddenly they had a misunderstanding. பூச்சா பயங்கர ஒரு சண்டை. And they had a great argument. ரெண்டு பேருங்க வாய் அவன் மூணு சொல்லி And I asked them to keep quiet. சண்டையெல்லாம் அவனை படுத்தி And ரெண்டு பேரும் சமாதானப்படுத்தி made them. எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். I settled it out and came back. அப்ப நான் என்ன சொன்னாரு, God told me, ஒருவேளை நீ உன் ஃபேமிலியோட வீட்டுக்கு போயிருந்தா, maybe you have gone with, let's say you have gone with your family. ஒருவேளை நீ அவசரப்பட்ட வீட்டுக்கு போயிருந்தா, If you have rushed. என்ன ஆயிரம் தெரியுமா? You know what would have happened? சரி அவர்கள் போகட்டும் என்று சொன்னா அதை விட்டு ஜோமணி முடிச்சாச்சு. And I just let it go. 2 வாரம் முன்னாடி இருந்தா And 2 weeks ago, I said, எல்லாம் பண்ணி முடிச்சு எனக்கு பயங்கர தூக்கம் வந்தது. and after preaching, I was so tired and sleepy. எனக்கு இந்த மாதிரி தூக்கம் பயங்கரத்துல I didn't feel so sleepy. பயங்கரமான ஒரு தூக்கம், I was so sleepy. பயங்கரமான தூக்கம் வந்தது. I was so sleepy. நேரா போன அந்த control room ல சாதாரண பீசஸ் ரூம்ல போய் உள்ள போய் படுத்து தூங்கிட்டேன். So there is a control room in the church. I went. ஜனங்களாம் வீட்டுக்கு போகல, People have never gone ஆனா out. பாஸ்டர் போய் தூங்கிட்டேன். But pastor had gone and slept. எல்லாரும் எப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படுத்து தூங்கிட்டேன். I went and slept off. திடீர்னு 2:30 மணிக்கு பரிசுத்தாவி டக்குனு எழுப்புறார். And suddenly 2:30 afternoon, God wake me up. திடீர்னு எழுப்பி உடனே போனை பாரு அப்படின்றாரு. God said, look at your mobile phone. நான் இவ்வளவு நல்லா தூங்கி எனக்கே தெரியாது. I didn't know that I slept off. 2:30 மணிக்கு ஏஞ்சி டக்குனு போனை பார்க்க ஒரு பிள்ளைங்க போன் அடிக்குது. And the girl called me. பாஸ்டர், இந்த மாதிரி கார் அடிபட்டு நடுவில் ஒரு ஐல நிக்கிறதுக்கு யார் எங்க போனது தெரியல பாஸ்டர். Pastor, when next day I don't know where to go on the street. அது அடிக்கிற 3 மினிட்ஸ் முன்னாடி ஆளை எழுப்புறாங்க. The Spirit of God just woke me up 3 minutes before. நான் என்ன பண்ணணும் தெரியல பாஸ்டர், காப்பாத்துங்க அப்படி அழுகுது. She said, I don't know what to do, help me. டாக்டர் எல்லாரும் பையன் கூப்பிட்டு எல்லாம் போய் டயரை மாத்தியால ஹெல்ப் பண்ணி கார் ஆஸ்பத்திரிக்கு கட்டி கொடுத்தேன். And then I out and sent her. அப்பதான் அவனை புரிந்து கொண்டேன். Then I understood. பரிசுத்தாவை எப்படி நடத்துறாரு பாருங்களேன். See, all the Lord leaders. சில நேரம் நம்ம தூக்கத்தை கொடுத்து ஆண்டவரை ஒரு ஆள் நன்மைக்காக தூக்கத்தை கொடுக்கிறார். Sometimes God makes us to sleep to deliver சில someone. நேரம் அவங்க நேரத்தை போக சொல்லி ஒரு பெரிய சண்டையை சமயக்காக காப்பாற்றுகிறார். See, sometimes God delivers from argument. எப்படியோ நம்ம அப்போஸ்தலருடைய கொஞ்சம் கிருபை நமக்கு கிடைக்கும்ல. We can someone get our apostles' grace. ஆமா, ஆண்டவர் நமக்கு தயவு கொடுக்கிறார்ல. God give us grace. அப்பதான் புரிஞ்சு கர்த்தர் வித்தியாசமாக பேசுகிறார். So God speaks in different ways. அப்ப ஆவியானவர் இன்னைக்கு ஏசாயா 41 அதிகாரத்துல
41. இந்த 15ஆம் வசனத்தை நம்மோடு கொஞ்சம் பேச போகிறார். God is listening from verse நீங்க 15. எல்லாம் சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Say hallelujah. நீங்க சத்தமா அல்லேலூயா சொன்னாதான் சீக்கிரம் முடிப்பேன். Only when you say Lord, hallelujah. நல்ல கையை உயர்த்தி நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே ரைட். வேகமா முடிச்சிருங்க. ஓகே. ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல Isaiah 41. அவருடைய தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Something that God is speaking prophetic. இந்த ஏசாயா புத்தகம் உள்ளவனமே ஒரு ப்ராஃபெட்டிக்கா கர்த்தர் பேசுகிறார். Isaiah is a prophetical book. இது 66 புத்தகம் நிறைந்த இந்த அதிகாரம் நிறைந்த இந்த ஏசாயா புத்தகம் The book of Isaiah full of 66 chapter. அது இரண்டாக நீங்க பிரிக்க முடியும். You can divide it into two parts. அது இரண்டு ரெண்டு பகுதியாக நீங்க பிரிக்க முடியும். You can divide it into two parts. அவர்களை குறித்து நான் பேச வரவில்லை. I'm not going to speak about ஆனால் that. ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது Isaiah 41. ஆண்டவர் சைரஸ் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் பேசிக் கொண்டிருக்கிறார். God is prophesying for the Israel people. ஆண்டவர் 8ஆம் வசனம் தொடங்கி ஆண்டவர் தொடர்ந்து இஸ்ரவேல் சரித்திரத்தை வாக்குறுதி கொடுத்து கொண்டிருக்கிறார். Verse 8 onwards, the Lord is prophesying for the ஒரு Israelites. சிறுமையில அடிமையில இருக்க தேவ பிள்ளைகளுக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை கத்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். Giving the word of God for the people in captivity. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம் முடியவில்லை. Lord Jesus Christ is God who saves. நம்மை ஆண்டவராகிய தேவனுக்கு எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் எப்பேற்பட்ட நிந்தையாக இருந்தாலும் நம்மை காப்பாற்றி விடுவிக்கிற ஆண்டவர் ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. When our great terror you are, the Lord Jesus Christ is able to deliver. ஆண்டவராகிய தேவனை போல இந்த உலகத்தில் சிறந்த தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. There is no great God like our Lord Jesus Christ. ஆண்டவராகிய கர்த்தரை போல நிகராக மனுஷன் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. There is no man equal to our Lord Jesus Christ on this earth. நம் ஆண்டவராகிய தேவனை போல மனுஷன் உலகத்தில் எந்த தெய்வமும் வர முடியாது. No man, no God can ever equal to our Lord அப்படி Jesus ஆண்டவராகிய Christ. தேவன் வல்லமையிலே பெரியவராய் காணப்படுகிறவர். God is powerful God. அதிசயம் நிறைந்த ஆண்டவரை Full காணப்படுகிறவர். of wonders. அவர் மகிமை நிறைந்த ஆண்டவரை காணப்படுகிறவர். Full of glory. அவருக்கு நிகராக அவருக்கு சமமான இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க There is போகிறது. no one equal to the Lord and there is no one equal to us. ஒருபோதும் கிடையாது. And there is no one can come. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் மகா சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார். Lord Jesus Christ is the most powerful God. ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு வல்லமை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார். We are the Lord is powerful God. அவர் உண்மையாக ஆராதிக்கிற பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் விடுவிக்கிற வல்லவராக இருக்கிறார். The Lord is able to deliver those who seek the Lord faithfully. அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய தேவன் நிச்சயம் அற்புதம் செய்ய வல்லவராக The இருக்கிறார். Lord is able to perform miracle for those who seek the Lord faithfully. நான் உங்களுக்கு இந்த இரவு பரிசுத்த ஆவியானவர் மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். I believe the Spirit of God will do great things tonight. உங்களை கர்த்தராகிய தேவன் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். God is the one who brought you here tonight. நீங்க எந்த கோரிக்கையோடு சபை கொண்டு வந்திருக்கிறார். That you might be in any cave or எந்த any விண்ணப்பங்கள் சபை கொண்டு வந்திருக்கிறார். be here with any prayer. எந்த ஜெப விண்ணப்ப சபை கொண்டு வந்திருக்கிறார். Be here with any kind of prayer. அனைத்தையும் கர்த்தர் இந்த இரவு செய்து முடிக்கப் போகிறார். Everything the Lord is going to answer it for you today. தேவ பிள்ளையே, The people of God, எதிர்பார்க்கிற புது வேலை கர்த்தர் கொடுப்பார். God will give you the future that you expected. உன் வியாபாரத்தை கர்த்தராகிய தேவன் நிச்சயமாக இரண்டு மடங்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். God will surely bless your business, your business double-fold. உன்னை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிறார். The Lord God is still alive. உன்னை அழைத்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிறார். The God is still alive. உன்னை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிறார். The able to bless you is still உன்னை alive. பேசுவதை முன்குறித்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிறார். The God you are getting is still alive. பிரசனமற்ற இயேசு இடத்தில் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார். The Lord Jesus Christ who I'm speaking to you is still அவர் here. இன்றைக்கு உயிரோடு கொண்டு இருக்கிறார். Still alive. அவர் இன்றைக்கு பதில் கொடுக்க வல்லவர். And is able to answer you அவர் today. இன்றைக்கு உன் ஜெபத்துக்கு அற்புதம் செய்ய வல்லவர். Is able to perform wonders for you. இன்றைக்கு உன் தடைகளை உடைக்க வல்லவர். Able to break obstacles for you. இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய And is வல்லவர். able to perform wonders for you. நம்பிக்கையை கையிலே தட்டி கைகளை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. அல்லேலூயா. கம்பீரமாக ஏசாயா 40:15 வசனம் சொல்லுகிறது. வாசிங்க. Isaiah 41:15. பைபிள் சொல்லுது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15 வசனத்தை வாசிங்கள். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையும் இதோ நீ போராடுவதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பெற்றோனை எதிராய் மாற்றுகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி ஆமென் சொல்லுங்க. குன்றுகளுக்கு குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். பரப்பொப்பாய் விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அவர்களை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் அப்போது காற்று அவர்களை கொண்டு போய் சுழற்காற்று அவைகளை பறக்கடிக்கும். சுழல் காற்றை பறக்கடிக்கும். ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. நீயோ நீயோ கர்த்தருக்குள்ளே கனி கூர்ந்து கர்த்தருக்குள் கனி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய். இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மையை பாராட்டிக் கொண்டிருப்பார். நல்ல கையை தட்டி ஆண்டவரை
says, இதோ இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து the Lord is speaking to the Israelites. ஆண்டவராகிய தேவன் ஒரு பிசிக்கல் மலையை கொண்டு பேசுறீங்க. See, God is not speaking about a physical mountain. ஆவிக்குரிய நீதிக்குள்ள ஆண்டவர் மலையை கொண்டு பேசிக் God is கொண்டிருக்கிறார். speaking about the spiritual mountain. தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டத்தை போல ஒரு பெரிய ஒரு மலையை கொண்டு பேசுகிறார். God is speaking about the problem which is like a mountain in the life. வாழ்க்கையில் தடையா இருக்கிற மலையை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். God is speaking about the mountain which has been an obstacle in your life. வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவமா இருக்கிற மலையை கொண்டு பேசிக் God is கொண்டிருக்கிறார். speaking about the mountain which has been a great obstacle in சுமார் your life. 570 மலையை குறித்து பைபிளில் The பேசப்படுகிறது. Bible speaks about almost 570 mountains. ஆனால் 35 மலைகளால் பேர் கொண்டு பைபிளில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. But only 35 mountains has been mentioned in the Bible. ஆகிலும் அந்த மலையை கொண்டு பேச வரவில்லை. But I'm not going to speak about those mountains. உங்களுடைய வாழ்க்கையிலே தடையா இருக்கிற மலையை குறித்து பிரசுத்தனை பேச விரும்புகிறார். I want to speak about the mountain which has been an obstacle in your life. கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிற நாம் வாழ்க்கையில ஜெயத்தை பெற விரும்புகிறோம். People of God, we want to be victorious in our life. நம்முடைய விருப்பம் நம்முடைய ஜெபங்கள் 2025 போல வாழ்க்கை இருக்கக்கூடாது. All our prayer is that our life should be like 2025. 2026 நமக்கு நன்மை ஆண்டா இருக்கணும். And 2026 should be a year of blessing for us. உங்களுடைய ஜெபங்களுடைய விண்ணப்பம் எப்படி எனக்கு I தெரியாது. don't know what kind of prayer you have, what are the request you have. என்னுடைய ஜெபமான 2025 போல இருக்கக்கூடாது ஆண்டவர். But my prayer is God, 2026 should be like இந்த 2025. வருஷமாக எனக்கு ஆத்மாவை கொடுங்க ஆண்டவர். God, at least this year give me souls, Lord. இந்த வருஷமாக எனக்கு 5000 பிறகு கொடுங்க God, ஆண்டவர். at least this year give me 5,000 souls, இந்த Lord. வருஷமாக தன்னுடைய சபையை மேன்மை பாராட்டுங்க ஆண்டவர். God, glorify the church in this year, Lord. இந்த வருஷமாக உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க God, ஆண்டவர். bless your people at least this year, Lord. இந்த சபைக்கு வருகிற ஒரு நபருக்கு கூட கடனாளியா இருக்கக்கூடாது. Not even a single person who come to church should be யாருமே there. நோயாளிகள் இருக்கக்கூடாது. No one should be in sickness. இந்த சபைக்கு வருகிற அத்தனை பேர் கோடீஸ்வரரை மாற்றுங்க ஆண்டவர். Bless everyone who come to the church. அத்தனை பேருக்கு அந்த சுகமாக கொடுங்க God, ஆண்டவர். and healing to everyone. எங்க God, பிள்ளைக்கு ஒருத்தர் கூட நோயாளியா வியாதியா இருக்கக்கூடாது. not even a single children, a lot should be in sickness. They should not be sick, Lord. சுகமா இருக்கக்கூடாது. They should not be beggar, Lord. எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும் God, நீங்க. bless everyone. ஒவ்வொரு ஜனங்களும் ஆசீர்வதிக்கணும். Bless every people. அவன் நல்லவனோ கெட்டவனோ Whether they are good or bad. ஆலயத்துக்கு தேடி வருகிறாங்க. They are coming to the church. இந்த சபையில் அமர்ந்திருக்கிறாங்க. They sit in the church. ஆகிய அவருக்கு மேற்படாத ஜெபிக்கிற கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஆகணும். So as a shepherd, I pray, Lord, bless everyone. நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு ஆகணும். Bless every children. 2025 போல இருக்கக்கூடாது. It shouldn't be like 2025. 2026 பிள்ளைகள் வாழ்க்கை அற்புதம் நடந்தே தீரணும். 2026, everyone should receive blessing in their life. என்னுடைய ஜெபங்களுடைய பிரார்த்தனை ஆண்டவர் சமூகத்தில். That is what I can pray in the presence of the Lord. அப்ப இங்க வாழ்க்கையில சகல மலைகளை கர்த்தர் உடைச்சு போடணும். So Lord, you need to remove all the mountains in my life. எல்லா வித தடைகளை கர்த்தர் உடைச்சு நிர்மூலமாக்கணும். Remove every obstacle in my life. என் வாழ்க்கையில சகல பொருளாதார கிரியை கர்த்தர் You have நிர்மூலமாக்கணும். to destroy every yoke of the enemy in my life. நான் வளரக்கூடிய அந்த தடை செய்கிற மலையை கர்த்தர் உடைக்க வேண்டும். Lord, you have to break the mountain which is causing all the நான் obstacles in ஆசீர்வாதத்தை my life. பார்க்கக்கூடிய அந்த தடை செய்கிற மலையை கர்த்தர் உடைச்சு ஆக Lord, you வேண்டும். have to remove and destroy the mountain which can என் cause குடும்பம் the உயரக்கூடிய அந்த தடை செய்கிற மலையை கர்த்தர் உடைச்சு ஆக வேண்டும். You have to break the mountain which is stopping my blessing. என் வாழ்க்கையில மேன்மை பார்க்க முடியாத தடை செய்கிற மலைகளை கர்த்தர் உடைச்சு ஆக Lord, வேண்டும். you have to break the mountain which caused me to not to grow. இன்று நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். I'll be praying for them. வசனம் சொல்லுகிறது. But the Bible says, கர்த்தர் சொல்கிறார், the Lord says, நீ மலைகளை இடித்து நொறுக்குவாய். take the trash the mountain. நான் உடைக்க போவதல்ல. You are not going to trash நீ the அதை mountain. உடைச்சு நொறுக்க போகிறாய். You shall trash the mountain. நான் சூடா தேவ பிள்ளையே, The lion of Judah will be இந்த the voice. வருஷம் மலைகளை நீங்கள் உடைக்க போகிறீர்கள். This year you going to trash down the mountain. மலைகளை நான் உடைக்க போவதல்ல. I'm not going to break the mountain. மலைகளை நான் உடைக்க போவதல்ல. I'm not going to trash the mountain. ஒன்று நான்கு நான்குபடி. Everybody in John 1:4. ஒன்று நான்கு நான்குபடி. John 4:4. உலகத்தில் இருக்கிற நாமங்களை விடக்கூடிய இருக்கிற பரிவராக இருக்கிறார். The one who is in you greater than the one who is in the world. நமக்கு உள்ளவர் விடக்கூடிய இருக்கிறார். The Lord is God is in me. உரியவர் விடக்கூடிய
சொல்லுங்க நீ உடைப்ப. Tell your neighbor you will crush it down. அப்ப நோயாளி நலம் வருவாங்க. சொல்லுங்க நீ தான் அதை உடைக்க போற. Tell your neighbor that you will break it down. அவங்க சோளா பெட்டி போல நலம் வருவாங்க. தட்டி சொல்ல நீ தான் அதை உடைக்க போற. அவங்க கட்சி கட்சியா நலம் வராங்க. பசா பசா நலம் வருவாங்க. சொல்லுங்க you going to break the mountain. நீ உடைப்படான்னு சொல்ற. The Lord said you will crush down, you will break the mountain. திரும்ப நான் உடைக்கல சொல்லல. The Lord is not saying that நீ உடைக்கல இடித்து நொறுக்குவோம். the Lord give us the power to crush நான் down. கூர்மையான எந்திரமாய் மாற்றுவேன். That I will make you the sharp நீ அதை உடைப்ப. and you will break the mountain. ஹalleluya. நம்புறீங்களா? உங்க நம்பிக்கை பத்திலையே நம்புறீங்களா? நம்புறீங்களா இல்லையா? நான் சொல்றா. விசுவாசிக்கிறீங்களா? You believe or not? நீ நம்புறீங்களா இல்லையா? நம்ம உடைக்க போறோம். We going to crush it down. தரைய நம்ம உடைக்க We போறோம். going to break obstacles. கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார். The God is in us. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். The God is in us. யாரும் வரட்டுமே ஜெயிச்சிருவோம் இயேசுவின் நாமத்தினால. We will overcome anyone in the name of Jesus. எந்த முகத்திலிருந்து வரட்டுமே ஜெயிச்சிருவோம் இயேசுவின் நாமத்தினால. Every time in the name of Jesus. இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கிற ஆண்டு. This is the year that we will be இந்த victorious. வருஷம் நம்ம மலைகளை மிதிக்கிற ஆண்டு. The year that we will crush down the இந்த mountain. வருஷம் நம்ம ஜெயமெடுக்கிற ஆண்டு. இந்த வருஷம் லயனம் ஜூடா ஜெயமெடுக்க போறீங்க. நீங்கள் ஜெயமெடுக்க போறீங்க. இந்த ஜெயத்தின் ஆண்டாய் முடிய போகிறது. சபைக்கு ஜெயத்தின் ஆண்டு. நமக்கு ஜெயத்தின் ஆண்டு. ஜெயத்தின் ஆண்டு. நீ ஜெயிப்ப. நீ ஜெயிப்ப. கட்டாயம் ஜெயிப்ப. இந்த மலையை மிதிச்சு நீ நொறுக்குவே. ஆமெனா. சொல்லலையா? சற்று சொல்லி முடிக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த மலையை எப்படி நம்ம உடைக்க போறோம்? How are we going to break the mountain? Crush the நான் mountain. உடைக்க போற உண்மைதான். Yes, we going to beat it. ஆனா நான் சும்மா உடைக்க முடியாது. But I cannot do it without simply doing it. ஒரு பெரிய ஓட்டை உடைக்கணும்னா If I want to break a wall, அதுக்கு தேவையான பொருள் எடுக்க வேணும். we need the right equipment of சும்மா உடைக்க முடியுமா? we need the right tools. முடியாது, உடைக்க முடியாது. And you cannot simply break any wall. ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்லி முடிக்க போறேன். I am just going to share you one point. எனக்கு பல குறிப்புகள் இருக்கு. I have many points. ஆனா ஒரு குறிப்பு சொல்லி முடிக்கிறேன். I will share with you one. சகரியா 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது You read Zechariah chapter 4. இந்த சகரியா தேவ பிள்ளைகள் ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை பாருங்களேன். God is speaking to Zechariah. ஆண்டவர் திருக்குமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். God is speaking prophetically. தேவ பிள்ளைக்கு எதிராக இருக்கிற பரிமாறிய மலை ஒரு உபத்திரமாய் காணப்படுகிறது. You see, the mountain has been a great அவங்களுடைய வேலை தடைப்படுகிறது. and their work has been ceased. அவங்களுடைய வேலையை செய்ய முடியாமல் தடை செய்கிற மலையை பார்க்கிறோம். There is a mountain that caused the people could not work. முதலாவது ஆண்டவர் பேசுகிற மலை தடை செய்கிற மலை. First thing God is speaking about the mountain that has been வாழ்க்கையை முன்னேற முடியாமல் தடை செய்கிற ஒரு மலையை the mountain பார்க்கிறோம். will stop the growth of the people of God. வேலையை செய்து முடிக்க முடியாத தடை செய்கிற ஒரு மலையை And the பார்க்கிறோம். mountain will stop the or cause the work to cease. ஆகையால் இந்த பெரிய ஒரு மலையை கண்டு ஜனங்கள் பயந்து போகிறார்கள். So people were so afraid because of the mountain, வேலை தடை செய்யப்படுகிறது. and the work has been stopped. ஆலயத்தை கட்ட முடியவில்லையே. They could not build the temple. ஆசியாசியாய் நம்ம துவங்கின வேலையை தடைப்பட்டு இருக்கிறது. The work that they began has been stopped. வாழ்க்கை முன்னேறமுள்ள எல்லாமே தடைப்பட்டு இருக்கிறது. They could not grow in the life and everything is stopped. 2025 துவங்கும் போது நல்ல பிசினஸ் வந்துச்சு பாஸ்டர். At the beginning of 2025, our business was well. வேலை செய்த நல்ல பணம் வந்து இருந்துச்சு பாஸ்டர். I'm receiving a good financial blessing. திடீர்னு ஒரு ஸ்டக்னேஷன், திடீர்னு ஒரு வாழ்க்கையில முன்னேற முடியாமல் ஒரு தடையின் ஆவியை பார்த்த பாஸ்டர். Suddenly I saw the spirit has been stagnant and I could not grow. எங்கேயுமே நகர முடியல. I could not move anywhere. எதுவுமே செய்ய முடியல. I cannot do anything. ஒரு தடையின் வாழ்க்கையில் காணப்பட்டது. There is an obstacle in my life. இருந்த சேவிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா முடிந்து போகுது. All my savings has been, I am losing all my savings. அது மாறும் நினைச்சு I'm thinking that you will change and change and சில change. பேருக்கு போன வருஷம் 3வது மாதத்தை தொடங்கின பிரச்சனை Some people face this problem on the March of last year. அந்த நேரம் இது வரைக்கும் லைஃப்ல இன்னொரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. Up to this moment there is no growth in your life. சில பேருக்கு வந்த பிரச்சனை 6வது மாதங்கள். Some people face in the month of June. இது முடிஞ்சு மனுஷனே முடிந்து போய்விட்டது. You'll be thinking that it's going over and over and over. வாழ்க்கையில் இன்றும் ஜெயமெடுக்க முடியவில்லை. You cannot be victorious in your life. பருவத தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. There's a great mountain standing before you. பெரிய ஒரு மலை தடையாக இருக்கிறது. Great mountain has been a great அந்த obstacle. கர்த்தர் சொல்றாரே அந்த மலையை நீ ஜெயிப்பாய் என்கிறார். God said you will overcome the mountain. எப்படி ஜெயிக்க போகிறார்? How
Zechariah 4, 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் வேதம் என்ன சொல்லுகிறது? verse 6 and 7. அப்பொழுது அவர் அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தையை செருபாபேலே உனக்கு நான் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேள். பலத்தினாலும் அல்ல தாயினால் சூடாவே நான் உனக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தையை கேள். பலத்தினாலும் அல்ல பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று என் ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே, ஏமாத்திரம் நீ இந்த தாயினால் சூழக்கு முன்பதாக நீ ஒரு ஏமாத்திரம். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. பெரிய பர்வதமே 2026 தாயினால் சூழக்கு முன்பதாக நீ ஒரு சமனை உண்டவனாக போனார். நீ சமமையாவாய். வாசிங்க செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். நீ சமமையாவாய். தலைக்கல்லை அவர் கொண்டு வருவான். அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை அதுக்கு உண்டாவதாக குதிரை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். இன்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளையே, If you are people of God, நீ மலையை ஜெயிப்பலாம். then you will crush நீ down the mountain. கட்டாய மலையை நொறுக்கி ஜெயிப்பீங்க. You will destroy the mountains and you இந்த will வருஷம் ஒன்றாம் தடைகளை உடைச்சி ஜெயிப்பீங்க. God is here, you will definitely break the obstacles. கட்டாயமாக financial blessing கட்டாயம் வரும். And surely there is a financial blessing in your life. நிச்சயமா உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை பார்ப்பீர்கள். You will definitely see a great revival in your life. ஆனா ஆவியானவர் சொல்றாரு, But the Spirit of God says, பலத்தினாலும் அல்ல, not by உன் might, பிரகடனத்தினாலும் அல்ல, no by your power, உன் திறமையினால் அல்ல, it's not by your skill, உன் சொந்த அறிவினால் not அல்ல, by your knowledge, உன்னுடைய பண ஸ்திரத்தினால் அல்ல. it's not your through your strength. லோன் எடுத்து இந்த லோன் எடுத்து இந்த லோன் எடுத்து பிசினஸ் செய்யறது கிடையாது. It's not about you borrowing this loan or that loan to ஒரு do your லோன் எடுத்து business. லோன் வாங்கி அடுத்த லோன் எடுத்து இந்த லோன் வாங்கி கடனாளி ஆகிறது இல்ல. It's not for you to buy, take loan and buy a loan. ஒரு லோன் இருந்தா கூட போதும் தான். It's one loan is enough. ஒரு கையில் இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் போதும் தான். A little oil in your hand is ஒரு enough. கையில் இருக்கிற ஒரு கோல் போதும் தான். The stuff in your hand is ஒரு enough. கையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் போதும் தான். One blessing you have is ஒரு enough. கையில் இருக்கிற 2 மீன் 5 அப்பம் போதும் தான். You get 5 fish is enough for நான் you. அவைகளை வைத்து அற்புதம் செய்ய போதல்ல. I'm not going to do it. நான் எப்படிதான் செய்ய போகிறேன்? You know what I'm going to do? பலத்தினாலும் அல்ல, Not by a ஒரு power. புறக்கரணத்தினாலும் அல்ல, I'm கர்த்தருடைய ஆவியினாலே செய்து முடிக்க போகிறேன். going to do it to the Spirit of the Lord. 2026 2026. மலையை நொறுக்குவ, You will crush down the mountain. மலையை இடிப்ப, You will step down the mountain. மலையை ஜெயிப்ப. Overcome the mountain. உன் பலத்தினாலும் அல்ல, Through your mind. புறக்கரணத்தினாலும் அல்ல, Power. பரிசுத்த ஆவியின் வல்லமையோ, Power of the Holy Spirit. We just set the Holy Spirit. உங்களை இணைத்து Because the Spirit of God is in you. மலையை நொறுக்க போகிறார். You will crush down the mountain. மலையை நொறுக்க போகிறார். Crush down the mountain. மலையை நொறுக்குவார். You will destroy the mountain. எல்லாம் கைகளை தட்டி இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. கையுத்தலாம் வல்லையே சொல்லுங்க. Hallelujah. சத்தமாக சொல்லுங்க. Hallelujah. நீங்க சொன்னீங்க 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். கையுத்தலையே சொல்லுங்க. Hallelujah. நீங்க சொல்லுங்க, நான் 12 மணி முடிப்பேன். கையுத்தலையே சொல்லுங்க. பயம் இருக்குல்ல? நல்லது. கவனிக்க தேவ பிள்ளைங்க. People of God, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆவியினால உடைக்க போற. that you're going to destroy the mountain through my spirit. நீ இதுவரைக்கும் இருக்கிற திறமையை வச்சு நீ முயற்சி எடுத்த. All the while you use your skill and your knowledge and you உன் try. பலத்தினால இது முடியாது. You could not do it with your mind. திறமையினால இது You முடியாது. cannot do it with your skill. உனக்கு புத்தினால You முடியாது. cannot do it with your உன் wisdom. சக்தினால You cannot முடியாது. do it with your power. பரிசுத்தமாக எழுதாமா? But you can do it only by the Spirit of the living God. அவர் எல்லாத்தையும் செய்ய போகிறார். The Spirit of God is going to do it. அவர் தடைகளை உடைக்க போறார். He is going to break the obstacles. இந்த மனுஷன் எப்படி போக பாஸ்டர் பலவரி என்ன கேட்டாங்க. Many people ask me, Pastor, how could we pass this year? ஆண்டவர் என்ன சொல்ற இந்த மனுஷன் என்ன நடக்க போகுது Lord, பாஸ்டர்? what is going to happen in this year, Pastor? இந்த மனுஷன் என்ன சம்பவிக்க போகுது பாஸ்டர்? What is about to take place in this year? எனக்கு சொல்லுங்க பாஸ்டர். Pray, tell me, Pastor. இந்த மனுஷன் எப்படி போகணும் எனக்கு தெரியாது. And I say, I don't know how it's going to go. ஆனா எனக்கு ஒன்று தெரியும். But one thing I know. இந்த மனுஷத்தை மகிமையாய் நடத்துகிற ஆண்டவர் எனக்கு தெரியும். Hallelujah. I know the God who can lead the year gloriously. மனுஷனை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன் எனக்கு I know தெரியும். the Lord will fill the years and also the years with goodness. எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் செய்கிற ஆண்டவர் எனக்கு I தெரியும். know the God who bless everything perfectly. அவர் இருக்கிறனால Because the Lord is with me. இந்த மனுஷன் என்ன வரட்டும். Whether what
நீங்க சர்வைவ் பண்ண முடியாது. You cannot survive without the Holy Spirit this year. சபையுடைய மகிமையை பரிசுத்த ஆவியானவர் தான். Holy Spirit is the glory of the church. சபையுடைய பலனை பரிசுத்த Holy ஆவியானவர் Spirit is தான். the power of the church. சபையுடைய கிருபையை பரிசுத்த Holy Spirit ஆவியானவர் is the grace of the church. சபையுடைய ஆசீர்வாதமே ஆவியானவர் தான். Church, the Holy Spirit is the blessing of the church. ஆவியானவர் இல்லைன்னா இந்த வருஷம் நீங்க ஜெயிக்க முடியாது. Without the Holy Spirit, you cannot be victorious in this year. பக்கத்துல பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா Can you never with the Holy Spirit? இந்த வருஷம் நீ ஜெயிக்க முடியாது. You cannot be overcomer. நீங்க ஜெயிக்கணும்னா If you want to be overcomer, ஆவியானவர் தேவை. you need the Holy Spirit. யார் வேணும்? You need the Holy யார் Spirit. தேவை? You need the Holy Spirit. அப்படின்னா ஆவியானவர் யார் மேல இறங்கி வருகிறார்? So to whom and on whom the Spirit of God descends. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் மேல மட்டும் செயல்படுகிறார்? And on whom will the Spirit of God manifest? யார் மேல இறங்கி வர சென்டென்ஸ் சொல்லி முடிக்க போகிறேன். And I can go very quickly. நீங்க அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-5 வசனத்தை வாசிக்கும் போது When you read Acts Apostle chapter 2 verse 1 to 5, நீங்க பைபிளை வாசி அப்போஸ்தலர் 2 அதிகாரம் Acts Apostle chapter 2, நீங்க 1-5 வசனத்தை வாசிக்கும் போது you read verses 1 to 5, 2 நாளாகமம் 5 அதிகாரம் 2 Chronicles chapter 5, 12 வசனத்தை வாசிக்கும் போது verse 12, அந்த பைபிள் சொல்லுது 120 பேர் கூடி இருந்தார்கள். Bible says 120 were gathered. 2 நாளாகமம் 5:11 வசனம் சொல்லுகிறது. 2 Chronicles 5:15 13 says, 2 நாளாகமம் 5:11 வசனம் சொல்லுகிறது. 2 Chronicles 5:12 says, 120 ஆசாரியர்கள் வந்து கூடி இருந்தார்கள். 120 priests were gathered. அப்போஸ்தலர் 2 1-5 வசனத்தை வாசிக்கும் போது Acts Apostle 2 1 to 5 says, அந்த 120 பேர் கூடி இருந்தார்கள். 120 were gathered there. இவங்கெல்லாம் கூடி கூடி ஜெபிக்கிறபடினால் Because they all gathered and prayed, ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வந்தார். the Spirit of the Lord descended powerfully. அப்படி என்றால் ஆவியானவர் எங்கே இறங்கி வருகிறார்? When does the Spirit of God descend? எங்கெல்லாம் தேவப்பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிறார்களோ Whenever the people of God gather and pray, அங்கெல்லாம் ஆவியானவர் இறங்கி வருகிறார். and that's when the Spirit of God descend. தேவ சபையே Church, இந்த வருஷ சபை கூடி விட்டு விடாது. Lord forsake accepting together this நீ year. எந்த அளவுக்கு சபைக்கு வருகிறாயோ The more you come to church, அந்த அளவுக்கு பரிசுத்த வாழ்க்கையில மகிமையா and செயல்படுவீர்கள். then much the Spirit of God will manifest in your life. சபைக்கு வராத மேல பரிசுத்த செயல்பட வேண்டாம். The Spirit of God cannot manifest Himself to those who are சபைக்குள்ள not in the church. இருக்கிறவங்க பரிசுத்த செயல்படுவார். Only if you are in the church, the Lord will manifest in your life. முதல் பரிசுத்தமை வந்து இறங்கின இடமே The first place the Spirit of God descended, தேவப்பிள்ளைகள் கூடியிருந்த தேவ சபைக்குள்ளேதான். where the people of God get in the house of the Lord. தேவப்பிள்ளைகள் சபைக்குள்ளே கூடியிருக்கும் போது People of God, when you get in the church, ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். God begin to manifest. 2026 மனையை விட்டு ஒதுக்கினோம்னா If you want to touch on the mountain and pray this சபை day, கூடி விட்டு விடாதீர்கள். don't forsake the assembly 5 together. நாள் கூட்டமா 5 நாள் கூடி வாங்க. If 5 days meeting, come 5 days. 7 நாள் கூட்டமா 7 நாள் கூடி வாங்க. If 7 days meeting, come for 7 days. 100 நாள் கூட்டமா 100 நாள் கூடி வாங்க. 100 days meeting, come for 100 days. 40 நாள் கூட்டமா 40 நாள் கூடி வாங்க. 40 days meeting, come for 40 days. இது ஒவ்வொரு ஆராய்க்குள்ளே கடந்து வரும்போதெல்லாம் When we come on every services, ஆவியானவர் அச்சாரமாய் மகிமை வாழ்க்கையை அடக்கி வரப்போகிறார். God will come down. நீங்கள் நிலையான நேரத்தில் பரிசுத்தம் செயல்படுவார். The Spirit of God will manifest the time that you can. நீங்கள் கையில் ஒன்றுமில்லாத இருந்தாலும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சிங்கத்தின் ஆண் குறிக்கிறது போல நீங்கள் அவர்களை பிரித்து போடுவீர்கள். Even there's nothing in your hand, you will tear down the lion as if you are tearing down the lion. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்போது Because the Spirit of God come upon you, நீங்கள் பலனடைய தேவ பிள்ளையாய் you will மாறுவீர்கள். receive the strength from the Lord. ஏழைக்கு அப்பாற்பட்ட வல்லமை கர்த்தர் கொடுக்கிறார். God is giving you the supernatural power. சாதாரண மனுஷன வல்லமை அல்ல. It's not an ordinary man's power. தேவ வல்லமை கூட இணைக்கப்படுகிறது. Because the glory of His power of தேவ God, அக்கினியோடு கூட இணைக்கப்படுகிறது. the power of God will unite தேவ with you. அபிஷேகத்தோடு கூட The இணைக்கப்படுகிறது. anointing of the Lord will unite with you. அப்படின்னா இது உலகத்திற்கு சாதாரண மனிதன் போல வாழப்போது அல்ல. It means that you're not going to live like an ordinary person. 2026 நீ சாதனை படைக்காரனை மாறுவார். 2026 is going to be the year of the achievement. மனிதனை பார்க்கிலும் கர்த்தர் உயர்ந்த இடத்தை பார். Among all the men of the
போறான். People will serve you. Lion of Judah, Lion of Judah. அந்த விசுவாசியோட கூட இணைஞ்சு கீழே ஈஸ்வரன் செய்ய மாட்டார். You will never be under someone else. அவன் உன் கீழே வந்து ஈஸ்வரன் செய்ய போறான். And able to work under you. கர்த்தர் செய்வார். The Lord will do it. ஆண்டவர் செய்வார். The Lord will do it. இது பலத்தினாலும் அல்ல. It's not through your இது strength. பராக்கிரமத்தினாலும் அல்ல. It's not through your power. உன் திறமையால அல்ல. But it's not through your இது strength. ஆவியான வல்லமையால It's ஆக through போகுது. the power of the Holy Spirit. ஹalleluya சொல்லுங்க பாருங்க. Hallelujah. இப்பொழுது அந்த சர்ச் சபையின் மகத்துவம் சபையின் முக்கியத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. People need to understand the importance of the church. அதை குறித்து நிறைய பேச நமக்கு சமயம் அல்ல. We have no much time to speak much ஆனா about it. ப்ளீஸ் 2026 2025 கூட சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க. But please don't miss the church as you miss in 2025. உங்களுக்கு ஃளைட் சண்டேனா ஃளைட் வேண்டாம் ஃளைட். If you are flying on Sunday, don't fly on that flight. நான் சொல்லி வச்சிருக்கேன் இயேசுவின் நாமத்தில். I have said, நீங்க if சர்ச் வரணும் சண்டே ஃளைட் எடுத்தீங்கன்னா you ever fly on Sunday, அந்த ஃளைட் போய் சேராது. you will never reach the நீங்க போய் destination. சேர மாட்டீங்க. You will never reach your destination. அதனால ஃளைட் ஏறாது. So don't fly on ஓ Sunday. ஃளைட் இஸ் ஃப்ரைடே இருக்கட்டும். Let it be on other days. இல்ல மண்டே இருக்கட்டும். Let it be on Monday. சண்டே எங்கனாவது ஃளைட் எடுத்தீங்க Is anyone fly on Sunday? அந்த ஃளைட் போய் சேராது. You never reach your destination. வா சேலஞ்ச். Challenges. சண்டலவரியா கலவை கலவரமா சொன்னாலும் ஒரு அம்மா ஓடி செய்யுங்க. And then lady came and told me, பசங்க கையை காலாணிச்சு கெஞ்சி கேட்கறது. Pastor, I plead you, please. நான் மட்டும் உயிரா போயிட்டு வரணும் பஸ். Let me come back. மற்றவங்க எப்படி போனாலும் I don't give up. நான் மட்டும் உயிரா போயிட்டு வரணும் Why பஸ். should come back? சண்டே உனக்கு தேவையான ஃப்ளைட் போட. Why are you flying on Sunday? ஃப்ளைட் காசு கொடுத்து ஆண்டவர் தான். God is the one who gave you the money. ஃப்ளைட் டிக்கெட் நீ தானே போடுற. You are the one who bought the ticket. என்ன டேட்டா பார்க்கற. You are the one who look for the அப்போ date. உனக்கு தெரியாத சண்டே சொல்லி Don't you know that it's on Sunday? அதை மாத்தி போட முடியாது. Why can't you buy some other day? பாஸ்டர் சீப்பா இருக்கு பாஸ்டர். Pastor, is the cheaper. அப்போ ஏர்லியா புக் பண்ணு. Then book earlier. ஏர்லியா ப்ரிப்பேர் பண்ணு. Prepare early. ஏன் சண்டே நினைக்கிற. Why must we fly on சண்டே Sunday? கல்யாணமோ கர்மதியோ சண்டையோ ஏதோ சண்டே சர்ச்சை கண்டா இருக்கணும். You should be on church, in the church on Sunday, no matter what. சொன்னா நான் கோச்சிக்கோ பாஸ்டர். Oh, my relative will be offended. பாஸ்டர் கல்யாணம் வச்சிருக்காங்க எப்படி பாஸ்டர் ப்ரோகிராம் இருக்கிறது. But how would I attend the wedding? ஐயா நீ போறதே கூட அந்த விருந்து நடக்கும் ஐயா. Whether you go or not, the feast will நீ be போறியோ இல்லையோ தாலி கட்டி பொண்ணை கூட்டி போயிட்டே இருப்பாங்க. Whether you go or not, you will definitely marry. இன்னமோ நீ போய் தான் தாலி கட்டுற மாதிரி நீ ரொம்ப கஷ்டப்படுற. Why are you so offended at this? அவன் செய்யற செஞ்சுட்டு தான் இருப்பான். Keep doing what they want to do. நீ கட்டளை கேளு. You seek the Lord. இது உலக கல்யாணம் போனா அந்த கல்யாணம் விட்டுருவாங்க. If you are so eager for this worldly wedding, you will be left out. மிஸ் பண்ணவே கூடாது. You should not miss on Sunday. சர்ச்சை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss the church. ஆராதனையை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss the service. சபையை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss the church. கூடி வந்த ஆவியில செயல்படுகிறார். When you come together, அப்போஸ்தலர் 4:31 வேகமாய் முடிக்கிறது. Apostle 4:31. 4:31 சொல்லுகிறது. 4:31. அவர்கள் சேர்ந்து ஜெபித்தாங்க. They all prayed together. பரிசுத்தவர் இறங்கி வந்தார். Spirit of God came down. சர்ச்சுக்கு வந்தா பத்தாதுங்க. It's not enough for you to come to church. ஜெபிக்கணும். You must pray. பக்கத்து பசங்க ஜெபிக்கணும். Tell everybody you must pray. ப்ரே பண்ணணும். You should pray. என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? சர்ச்சுக்கு சும்மா வந்து போக கூடாது. You should not simply come to church and leave. சர்ச்சுக்கு வந்து ப்ரே பண்ணணும். You must come to church and pray. சில பேரை பார்ப்போம் நாங்க. We will look at some people. நாக்காளி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். They always hold on the chair. நாக்காளி பிடிச்சி என்னதான் எனக்கே தெரியல போ நாக்காளி. I don't know what's power in the chair. நாக்காளி பிடிச்சால சிலருக்கு மகிமையா வரும் போல. Some people only have the power when they hold the chair. நாக்காளி பிடிச்ச ஆட்டோ. Take the chair. ஏன் நாக்காளி பிடிச்ச ஆட்டுற? Why are you moving on the chairs? மண்ணைய பிடிச்ச ஆட்டு. அப்பயாவது ஆவியான இறங்கி வருவார். உள்ளே Try to shake your head like இல்ல this. கையால் பிடிச்ச ஆட்டு. You shake your hands. அத ஆட்ட நாக்காளி பிடிச்ச ஆட்டுற. Why are you shaking the chairs? எத்தனை காலத்தமா நாக்காளி ஆடி போய் கிடக்கு. You know how many legs are moving. நான் நாக்காளில கேட்டேன் ஏன் ஆடி போய் கிடக்குற? I asked the chairs, why are you shaking? அந்த நாக்காளி அழகா சொல்லுது. And the chairs are crying to me. ஜெபி நாக்காளி பிடிச்ச ஆட்டுற. People are saying they're praying and shaking me, moving me. அபிஷேகம்லாம் ஏன் பண்ணி இறங்கிருச்சு. அதனால ஆடி போய் கிடக்குற. சொல்லு. That's the reason I'm moving. அதனால நான் ஆடி போய் கிடக்குறேன். But I'm shaking. இரண்டு ஆளவைங்க பார்த்தா Instead of these people moving, என்னைய பிடிச்ச ஆட்டுறாங்க. they're shaking me. சர்ச் நல்லா சோமா. Church, you should pray well. நல்லா
நல்லா கையை தட்டணும், You should clap your hands. நல்லா ஆராதிக்கணும், And you should worship the Lord. நல்லா கத்தரை தேடணும். You should seek God. எங்க கை ரெண்டு பார்ப்போம். தட்டுமுறைங்க வாயத்தெல்லாம் கை தட்ட மாட்டுது, கையை தட்ட வாய தட்ட மாட்டுது, வாய கையை சேர்ந்து ஜீசஸ் Sometimes I do that. The way people call Jesus is so scary. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் கேட்ட வாட்டியாண்டு வர மாட்டீங்க. One Sunday I asked the Lord, Lord, why are you not coming, Lord? ராத்திரி ஃபுல்லா அழுது ஜெபம் பண்ணனே. Oh, I prayed all the time, Lord, please come. கதறி ஜெபம் பண்ணனே. I cried and prayed. யாண்டவே காலடிக்கு வரல. Why, Lord, you never come in the morning? ஆண்டவர் சொன்னாரு, And the Lord says, ஏய் இவங்க என்ன கூப்பிட்டாங்கடா. yes, these people called me, நான் ஆசையா கூப்பிடறா. but they never called me உங்க legally. ஊர்ல சத்தம் வேற மாதிரி இருக்குடா. They sound like different. இயேசுவே கூப்பிட்டா பார்த்தா. I was expecting them to call Jesus, ரெட்டற மாதிரி கூப்பிடுறாங்கடா. but they're just threatening me. இதா ஜீசஸ் சொல்றாங்கடா. நான் எப்பறா வருது? How can I come? ஆசையா கூப்பிடு. Call with love. செல்லமா கூப்பிடு. Call with love. கதறி கூப்பிடு. Cry and call. உண்மையா கூப்பிடு. Call faithfully. அவர் கூப்பிடுற பிள்ளைகளை அருகில் இறங்கி வருவார். God will come upon those who இப்போ ஒரு call. 3 முறை ஆசையா கூப்பிடுங்க பாருங்க. பண்டாய் ஒன்னா சொல்லுங்க ஜீசஸ் ஜீசஸ் இயேசு ஓடிவார். அம்மா The way some people call is so threatening. என்னடா இப்படி கூப்பிடுறாங்க? Why are they calling you this way? சோமன் You should come to church and pray. வாயை திறக்கணும். You should open your mouth. நல்ல வாயத்தை ஜெபம் பண்ணணும். You should open your mouth and pray. இறைவனுக்கு சத்தமா ஜெபிக்கணும். You have to pray as loud as you can. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். பைபிள் சொல்லி இயேசுவே சத்தமிட்டு ஜெபித்தார். In verse 5-7 saying that Jesus prayed louder. இயேசு எப்படி ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணல. சத்தமிட்டு ஜெபம் பண்ணார். Jesus prayed louder. சில பேர் ஜெபம் பண்ணா பக்கத்துல நம்மளுக்கு இறங்க மாட்டேங்குது. Some people when they pray, people are stuck beside the Lord here. எப்படி மலையை கொடுக்க போறேன்? How can you pressure the mountain? எப்படி மலையை ஜெயிக்க போறேன்? How can you overcome the mountain? ஜெயிக்கிற சத்தத்தில் வல்லமை இருக்கிறது. There is power in your voice if you can want to இந்த overcome the வருஷம் mountain. நிறைய ஜெபம் பண்ணுங்க. Pray more in this year. அதிகமா ஜெபம் பண்ணுங்க. Pray more. கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. Shout and pray. எப்படி வேணாலும் ஜெபம் பண்ணுங்க. Pray as much as you want. கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க. You need to pray. ஜெபிக்கிற நேரம் ஆவியானவர் இறங்கி வருகிறார். Because you pray is never what is said. 3 அப்போஸ்தலர் 10:44 சொல்கிறது. Acts 10:44 says. பேதுரு பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் வாசித்தார். அப்போஸ்தலர் 10:43-44 வாசி முடிகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு பேசிக்கொண்டிருக்கிற வேளையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவரும் வசனத்தை கேட்டவர்கள் யாவரையும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்கினார்? To whom the Spirit of God came? இறங்கல. யார் மேல? எல்லாம் கேக்குறீங்க போங்க. யார் மேல இறங்கினாரு? And on whom the Spirit of God fell? வசனத்தை The Spirit of God fell upon all those who hear the word of God. வந்து சர்ச்சில வார்த்தையை கேட்கணும். You must come to church and hear the word of God. யார் யார் வார்த்தையை கேட்கிறாங்களோ Whoever hear the word, அவங்க மேல தான் ஆவியானவர் இறங்கி வருகிறார். and upon them the Spirit of God will fall. வார்த்தை எங்க இருக்கிறதோ Where there is word, அங்க ஆவியானவர் செயல்படுகிறார். and the Spirit of God manifests. வார்த்தை எங்க இல்லையோ When there is no word, அங்க ஆவியானவர் செயல்பட the மாட்டார். Spirit of God cannot manifest. ஆவியானவர் இங்கதான் இருக்கிறார்.
Spirit of God is here. ஆவியானவர் பூமியில தான் இருக்கிறார். He's on earth. ஆவியானவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். He lives in us. அவர் செயல்படாமல் இருக்கிறார். But he's not working. அவர் செயல்பட வேண்டும் என்றால் If you want him to manifest, ஆதியாகமம் 1:அதிகாரம் சொல்லுகிறது, Genesis 1 says, ஜனத்தின் மேல் ஆவியானவர் உலாவிக் கொண்டு இருந்தார். Spirit of God was hovering upon the surface of the ஆனால் water. ஆவியானவர் செயல்படவில்லை. But he was not manifested. ஆனால் என்றைக்கு ஆவியானவர் செயல்பட்டார், When the Spirit of God manifest, கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. and the word of God proceeds, வெளிச்சம் உண்டாவதாக let there be light. என்ற வார்த்தை வரும்போது When the word came forth, ஆவியானவர் செயல்பட்டார். Spirit of God manifested. வார்த்தை எங்கே பேச வருகிறதோ, Where there is a word, வார்த்தை எங்கே புறப்பட்டு வருகிறதோ, when the word proceeds, கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, when the word of the Lord is, இந்த வார்த்தை எங்கே துணிக்கப்படுகிறதோ, when the word has been appearing, ஆவியானவர் பேசுகிறார். Spirit of God is the Spirit. அந்த ஆவியானவர் பேசுகிறார். Spirit of God is the Spirit. அந்த ஆவியானவர் செயல்படுகிறார். Spirit of God manifests. வார்த்தை இருந்தாதா Only when there is word, மலைகளை மிதிக்க முடியும். you can crash on the mountain. வார்த்தை இருந்தாதா Only when there is word, லைஃப்ல ஜெயிக்க முடியும். you can overcome. வார்த்தை இருந்தாதா Only when you hear the மலைகளை word, நுழைக்க முடியும். you can crash on the mountain. வார்த்தை இருந்தாதா Only when you hear the word, லைஃப்ல ஜெயிக்க you முடியும். can be victorious in the life. வார்த்தை இருந்தாதா Only when you hear the word, பிசாசை கொல்லுகிறோம். you can destroy Satan. வார்த்தை இருந்தாதா Only when you hear the word, வாழ்க்கையில முன்னேற you முடியும். can be victorious in the life. வார்த்தை உண்டுடா But only word இடத்தை கொடுக்கும். can give you victory. அந்த வார்த்தை உண்டுடா Only the word of the Lord அலைகளை கொடுக்கும். can rob you of the word. வார்த்தை உண்டுடா Only the word of the Lord அதிசயங்களை செய்யும். can perform wonders. ஹalleluya Hallelujah. ஹalleluya Hallelujah. ஆமென் சொல்லுங்க. வசனம் The word, தேவ வார்த்தை the word of the Lord. கர்த்தருடைய வார்த்தை தான் வாழ்க்கை ஜெயத்தை கொடுக்கும். Only the word of the Lord can give you victory in your life. சும்மா பைபிளை சேர்ச்சுக்கு தூக்கிட்டு வந்தா பத்தாது. It's not enough for you to just carry the Bible to your church. பைபிளுக்குள்ள என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். You must understand all is in the Bible. பைபிளை தட்டெடுத்து மண்ணில வச்சா பத்தாது. It's not enough for you to lay the Bible on your head. வசனத்துடைய சாரல் அறிந்து You கொள்ளணும். must know that what is in the word. சும்மா பைபிள் பக்கம் வச்சு பத்தா பத்தாது. It's enough for you to sleep beside the Bible. இந்த வசனத்தின் மகத்துவத்தை புரிந்து You கொள்ளணும். must understand the power of the word. நிறைய தேவ பிள்ளைகள் Most of the people of God, பைபிளை அழகா வச்சிருக்கிறாங்க. their Bible are so beautiful. கலர் கலரா They வச்சிருக்கிறாங்க. have in different colors. புது புது கவரை போடுறாங்க. They change their covers. உள்ள பெயிண்டிங் பண்ணிச்சிருக்கிறாங்க. They are painted fully. ஆனா 10 வசனம் சொல்ல முடியல. But they cannot listen or they cannot tell 10 verses. 66 பைபிள் புத்தக பேரை சொல்ல They முடியல. can't even name the 66 books in the Bible. ஆனா சபைக்கு வரும்போது பைபிள் மகிமையா தூக்கிட்டு வராங்க. But when they come to church, they hold the Bible இப்படி gloriously. தூக்கிட்டு வந்தா பத்தாதுங்க. It's not enough for you to just carry the Bible. வசனம் உனக்குள்ள இருக்கணும். Because you need the word in you. ஏனென்றால் வானமும் பூமியும் அழிந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை அழியாது. Because I read the possible the word of the Lord will never perish. எதுவும் அழியாது. You know what? It will never perish. அந்த வார்த்தையாக இருக்கிறவர் நித்தியமானவர். Because the word is the Lord, the everlasting Father. வார்த்தையாக இருக்கிறவர் நித்தியமானவர். The word is the everlasting God. இந்த வார்த்தையாக இருக்கிறவர் சாவாமல் உள்ளவர். The word God is the everlasting God. வார்த்தையாக இருக்கிற மரித்து உயிரோடு எழுப்பினவர். The word is the one who resurrected from death. அவருக்கு மரணமில்லை. There is no death for the Lord. அவருக்கு முடிவில்லை. There is no end to the Lord. அவரை அல்பாவும் He is the Alpha and Omega. அவரை ஆரம்ப He முடிவு. is the beginning and the end. அவரை எல்லாவற்றையும் செய்கிறவர். He is the one who overcomes everything. நித்தியமானவர். He is the eternal Lord. எங்களுக்கு வாழ்வு. Where there is life, அரசாளுகிறவர். the one who rules, உயிரோடு இருக்கிறவர். the one who leaders, ஜீவனுக்கு அதிபதியாக the இருக்கிறவர். author of the life. அவர்தான் வார்த்தை. He is the word. வார்த்தைகள் அவர். He is the word. அவர் உனக்குள்ள இருந்தால் He lives in you. மலைகளை செல்வார். You will overcome death. மலைகளை மிதிப்பார். You will rest on the mountain. மலை நுணுக்குவார். Destroy the mountain. இந்த வருஷம் Yes. கர்த்தருடைய ஜெயத்தை பார்ப்பார். Well, you see the victory. கர்த்தருடைய ராஜாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya சொல்லுங்களேன். The word of God. தேவனுடைய வார்த்தையானது வசனம் நமக்கு ரொம்ப அவசியம். we need it very importantly. இந்த வருஷமாவது ஒரு
பைபிளை ஃபுல்லா படிச்சு முடிங்க. At least complete reading the Bible in this year. இந்த அட்டையை பார்த்து ஊறுதல்ல. It doesn't mean that you open the first page and the last page. Genesis இருந்து ரெவலேஷன் வரைக்கும் படிச்சு முடிங்க. At least read from Genesis to Revelation. புரிஞ்சா சரி புரியாட்டி சரி, Whether you understand or not, தயவு செஞ்சு படிச்சு முடி. please complete reading the Bible. பெற்றோர்களே, Parents, நல்லா காதுட்டு கேளுங்க. please listen carefully. பைபிளை நீங்க படிச்சு முடிக்கலனா If you don't complete reading the Bible, உள்ள மக்கு சாமாரி தான் இருக்கும். and your children will definitely be a fool. நீங்க நல்ல பைபிளை படிச்சு முடிச்சீங்கனா If you have completed reading Bible, தொட்டான புள்ள கூட ஓடும். your blood is the one flows to your child, புள்ள ஞானவானாய் மாறும். and your child will be wise. நீங்க வந்து சொல்லாதீங்க பாஸ்டர் என் புள்ள மக்கா இருக்கு பாஸ்டர். Don't come and complain that your child is fool, மண்டையா இருக்கு பாஸ்டர். that your child is foolish, மக்கா இருக்கு பாஸ்டர். that is a coconut. தேங்காய் பத்த சக்கரவரி அரவரி சக்கரவரி அரவரி. யாருங்க? Oh, நீங்க பைபிள் படிச்சு முடிச்சீங்களா? if you have completed reading the Bible, தேவ வார்த்தை நிரம்பி இருந்தீங்கன்னா if you are full with the word of God, உள்ள தானாவே அறிவாளியா your child will definitely be wise. உள்ள அறிவு கொழுந்தா இருக்கும். His children will be wise. அறிவு கிணறா உள்ள மாறும். Will be the well of wisdom. இந்த பிள்ளைக்கு மண்டம் உள்ள மூளை இருக்கும். Your child will be filled with wisdom. உடம்பு ஃபுல்லா மூளை நிரம்பி இருக்கும். The entire body will be filled with the wisdom. அந்த அளவுக்கு அந்த அறிவை கொடுப்பார். God will give them that much of wisdom. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க. சங்கீதத்தை விட்டா போக மாட்டீங்க வெளியே. Why are you not going out of Psalm? விட்டா நீதிமொழி Or else Proverbs? அது கூட பிடிக்க மாட்டேது. And not even that. ஏன்னா நம்ம புத்தி சொன்னா பிடிக்காது. Because we don't like people advising. நம்ம ரொம்ப புத்தி சொல்றாங்க. Proverbs are advising a lot. அதை விட்டா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான். Or else Matthew, Mark, Luke, John. அதை விட்டா நமக்கு எதுவுமே தெரியாது. Or else we don't know anything. மோசே எங்க இருக்காரு We தெரியாது. don't know where is Messiah. அபாக்கு எங்க இருக்காரு We don't know where is தெரியாது. Habakkuk. சகாரியா எங்க இருக்காரு We don't know where தெரியாது. is Zechariah. இவெல்லாம் யாரு பாஸ்டர்? Who are they, Pastor? இவன் மத்த பிள்ளை பாஸ்டர். Whose children are they? யார் பாஸ்டர் இவெல்லாம்? Who are they? இவெல்லாம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. And we don't know them. இதெல்லாம் உனக்கு தெரியணுங்க. You need to know them. ஏன்னா நீங்க படிக்கணும். You need to read it. அப்பதான் இந்த மனுஷனுடைய மலையை விரிச்சு நொறுக்க முடியும். That's when we can overcome the mountain. ஹalleluya. Hallelujah. ஆமென் சொல்லுங்க. Amen. இப்ப எல்லா டெக்னாலஜி வந்துருச்சுல. Now we have the technologies. போன்ல படிங்க. Read through your mobile. திறந்து படிங்க. Open and read. ஐபேட்ல படிங்க. Read through your iPad. போய் பிசி தோட்ட படிங்க. Open your PC and read. நாவது படிங்க. Read something. பைபிளை படிங்க. Read the Bible. கண்ட கதையெல்லாம் படிக்காதீங்க. Don't read other stories. அவன் இவனை கை பிடிச்சு ஓடி போயிட்டு இவன் அவனை விட்டு ஓடி போயிட்டா இவன் அவனை விட்டு போயிட்டா இதெல்லாம் தேவையில்லை கதைங்க. You don't need the worldly news. இப்போ செய்யறதுக்கு ஒரு தேவையில்லைங்க. You don't need what's happening in the உலகத்துல world. நடக்குது பாரு. Look at your own life. ஆமா. வந்துட்டாங்க எல்லாம் சேரி படிக்கிறது. The people are also busy with worldly news. பைபிளை படிங்க. Read the Bible. மாஸ்டர் அங்க அது அசைக்குது பசங்கம்மா பைபிளை படிமா. Read the Bible. இது உலகம் அடிந்தமா போகும். The world will definitely நீ destroy. அடிச்சிராத. You don't go destroy நீ it. பைபிளை படி. Read the Bible. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க ஹalleluya. முதல் வருஷம் 2026 2026. பைபிள் படிச்சு முடிச்சு Complete reading the Bible. வேற பைபிளை வாங்கி Buy another Bible. சொல்லுங்க. சில வருஷம் ஃபர்ஸ்ட் 13 வயசுல இருந்து இதே பைபிளை படிச்சாங்க. Some people say, Pastor, 6:30 I have the same Bible. ஒரு முடியாத படிச்சு முடிச்சியா? Have you read at least once? இல்ல பாஸ்டர். Don't you feel shame? நாங்க அண்ணி 16 வயசுல இருந்து வச்சிருக்க பாஸ்டர் பைபிளை. I have my Bible since 16. ரொம்ப புதுசா So new. அந்த பைபிள் படிக்கிறதே இல்லையே. This is not reading the Bible. சில பேர் ஃபர்ஸ்ட் 5 வருஷமா இதே பைபிளை படிக்கிறாங்க. Some people go, why is the same Bible? முடிச்சு தரனா இன்னும் என்ன பேச்சு ஒட்டிக்குதா? Still the pages are sticked. Why? இதனால பாஸ்டர் பைபிள் சர்ச் எடுக்கிறதே இல்ல. This is the reason I don't read Bible to church. பைபிளை படிக்கணும். You must read the Bible. வசனத்தை Listen to the word of God. 6 முறை பாஸ்டர் பேசுறாரு சண்டே. Every Sunday pastor is speaking. கேட்கணும். Listen. கேட்டால் ஆவியில செயல்படும். Only when you listen to your God can work through you. நான் பாஸ்டர் நானே வசனத்தை கேட்பேன். I'm a pastor, but yet I listen to the word of God. ஏதாவது பேசுவார் காலையே ஆசையா வந்து உட்கார்ந்து
that God will speak something to me. நான் வெட்கப்படவே இல்லை. I'm not ashamed. நான் அந்த பிரசங்கம் எடுத்து பாதி பிரசங்கம் நான் கடிச்சு விடுவேன். Sometimes I think the messages share. நான் ஏன் வெட்கப்படணும்? Sometimes I share. எல்லாம் கண்டு பார்ப்பதானே. There's no other God. சில நேரத்தில் அவரையும் பிரசங்கத்தை அடிப்பாரு வச்சுக்கல. Sometimes people think the message is of சொல்லி Jesus. சொல்லி எனக்கு பிரச்சனை இல்லை. It's the word of God. ஏன் வெட்கப்படணும்? God was an issue. ஆண்டவர் வார்த்தை தானே. God's word. ஆண்டவர் தானே பேசுறேன். God is what spoke. உட்கார்ந்து எழுதுவேன். I'll write it down. கேட்பேன். I'll ask. யாரும் பேச மாட்டாங்க. Will not God speak? கேட்க செய்யப்பட்டார். Only when you listen, God began to speak. ஏங்கட பேசுவார். ஏங்கட பேசுவார். God will speak to me. God will speak to me. எப்படி பேசுவார்? How will God speak to you? எப்படி பேசுறார்? How? ஊழியர்களோடு தான் பேசுறார். Through the word of God. ராமேஸ்வரம் சபை சும்மா வர்றதுக்காக அல்ல. வசந்தி கேளுங்க. Come and listen to the word of God. கட்டாயம் கேட்கணும். You have to listen. குறிப்பு எடுக்கணும். Right now on the point. வீட்டுக்கு போய் சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணணும். Go and declare it, நீங்க God. சொன்னீங்களா ஆண்டவரே? Lord, you say it, Lord. என்ன செய்யுங்க ஆண்டவரே? You will do it, Lord. உங்களுக்குலாம் எப்படி தெரியலங்க எனக்கு. I don't know about you, ஆனா இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. but I'm so happy this year. ஏன்னா ஒவ்வொரு வருஷம் போய் ஜெபம் பண்ணும்போது Every year when I go and pray, என் பாஸ்டர் சொல்லுவாரு, my pastor says, பெரிய உபத்திரம் இருக்குடா, you got a great trial, ஆனாலும் கத்த செய்து விடுவார். but God will be victory. புண்ணியவான் இந்த வருஷம் மட்டும்தான் Only this year. அந்த உபத்திரம் சொல்லவே இல்லை. நீ ஜெயிப்பேன்னு சொன்னார். கல்லறையான சுவாமி போறப்பெல்லாம் சொல்லுவாரு. Every year. நான் 6 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். After thinking about the 6 சபையில எப்படி பிரச்சனை உண்டாகும், ஆனா கத்த செய்து கொடுப்பாரு. ஏற்கனவே தாராள பிரச்சனை. 5 வருஷம் ஆட்சிக்கால சொல்றேன், இவருக்கு வேலை இருக்கு, நமக்கு பல பிரச்சனை இருக்கு. We are already too much of problem. சரி, இந்த வருஷம் போய் ஜெபம் பண்ணு. But this year when I pray, ஆண்டவரே தயவு செஞ்சு உபத்திரம் வேணாம் ஆண்டவரே. I say, no Lord, no, not this year. இதுக்கு நம்ம தாங்காத ஆண்டவரே. I cannot tolerate anymore. கையை வச்ச உடனே Nobody lay there. நீ ஜெயிப்ப. That's enough. நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. அடிராமணி அடிராமணி நமக்கு நல்ல காலம் பிறந்துருச்சுடா. உபத்திரம் சொல்லல. You just think about problem. பிரச்சனை வர சொல்லல. You never say about problems, right? நிகழ்நாளில் ஜெயிப்பேன். But you'll be overcome. அவனா எனக்கு ஆண்டு பேசிட்டேன். So God has spoken to me. முடிஞ்சு மாஸ்டர் பி சண்டேக்கு போன் அடிச்சேன். And after that, I called Pastor P. Stanley. மாஸ்டர் பி சண்டே ஒன்று செய்வார். See, Pastor P. Stanley used to do something. அவர் என்ன பிரச்சனை பண்றாரு? Whatever he preaches, yes. அவர் என்ன பிரச்சனை பண்றாரு சண்டே? Whatever he preaches on Sunday, அந்த பிரச்சனை வச்சு ஜெபம் பண்ணிடுவார். he will pray over that word. அவருக்கு அதையே சொல்லி ஜெபம் பண்ணுவார். He pray the same thing for him. அதை எனக்கு சொல்லி ஜெபம் பண்ணுவார். To me, அதை அவருக்கு சொல்லி ஜெபம் பண்ணுவார். for Pastor. நாங்கள் கூட்டு பேசுவோம். என்ன சொன்னாரு? And when we speak together, எல்லாம் உதவி சொல்லியிருப்பாரு. it's the same verse. இது So, இது செட் ஆகலையே. it's the same verse. அது இந்த வருஷம் ஜெபம் பண்ணோம். So this year we pray. அதை ஜெபம் பண்ணும்போது ஐயா கேட்டாரு, என்ன சொன்னாரு? Then Apostle asked, what did Pastor say? சாரி அப்போ சொன்னாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு. They say, what சொல்லு. did Pastor say? அப்ப நான் உங்களை என்ன சொன்னாரு? And they said, what did he அப்ப say? நான் இவ்வளவு சொன்னாரு. And I asked each other, what சரி did எப்படி போட்டோம்? ஏன் என்ன சொன்னாரு? I said, he said this அவன் to சொன்னேன், me. என்ன சொன்னாரு? ஏசியா 40:15 சொன்னாரு. He said, he told Isaiah 41:15. நான் இதுக்கு முந்தின நாள் தான் A day before that, சர்ச்சுக்கு போய் ஜெபம் பண்ணிருக்கேன். I went to church and prayed. என்ன பேசுங்க ஆண்டவரே. Lord, speak to me. இப்படி நான் எனக்கு காலைல சொன்னாரு. And so the Spirit of God told me, ஏசியா 40:15 சொன்னாரு. Isaiah 41:15, நீ மலையை விட்டு ஒடுக்குவாய். that you are crushed down the mountain. அப்ப மறுநாள் பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு. The next day, Pastor prayed. அவர் சொன்னாரு, He said, நீங்க மலையை விட்டு ஒடுக்குவீங்க. that you will destroy the crash on the அப்ப mountain. நான் கேட்டு இந்த வார்த்தை சொன்னாரா? Then I asked Pastor Dyson, did God நான் told என்கிட்ட சொன்னாரு. He said, no, not this. அவர்கிட்ட நம்ம சொன்னாரா? And I asked the apostle, he said, no. நீங்க என்கிட்ட He சொல்லு. said, no, not this. டபுள் கன்ஃபர்ம். Then the double confirmation நிச்சயமா இந்த வருஷம் மலைக்கு that நிச்சு வரும். truly this year I will overcome the mountain. மலை மேல ஏற போதல்ல. I'm not going to go on top of it. இந்த மலையை நிச்சு I ஒடுக்க will போறோம். crash it down. இந்த வருஷம் ஜெயிக்க போறோம். I will be over victorious. ஏன்னா சூடாக கத்த சொல்றாரு. See that in the land of Judah, நீ மலையை மிதித்து ஒடுக்க you போறோம். will crash out the mountain and destroy it. நீ காத்திருந்த வருஷம் இதுதான். This is the year that you have waited for. நீ அற்புதத்தை காத்திருந்த ஆண்டு இதுதான். This is the year that you have waited for. நீ அற்புதத்தை பார்க்க You're போறீங்க. going to see the miracle. நம்மள ஏழுமே ஜெபம் Let's பண்ணுவோம். all rise and pray. வேற ஒரு 3 மினிட்ஸ் ஜெபம் பண்ண போறோம். We're going to pray this for 3 minutes. டக்குனு முடிச்சோட காணி எடுத்து நாம சொல்ல போறோம். And then right after the offering, we're going to say, காணி
எடுக்க மாட்டோம் சொல்ல மாட்டேன். I will never say that they are going to take offering. எடுத்துதான் நான் சொல்லுவேன். I will say, I will take offering. அப்பதான் நிறைவான ஆசீர்வாதம். Then the fullness of blessing. பரமேட்ட ஜெபத்தை சொல்லுவேன். And I will say our Lord's Prayer. நாமே சொல்ல மாட்டேன்.